அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு இதே ஈரோடுக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது சவால் விட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? இதே ஈரோட்டில் பேசும்பொழுது ஆளுநருடைய திமிரை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கன்னு சொன்னது திமுக மட்டும் கிடையாது, புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய உணர்ச்சியோடு எழுச்சியோடு ஆளுநருடைய திமிரை நாங்கள் சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அவர்கிட்ட, ஆளுநர் இப்படி பேசிட்டாரு, திராவிடம்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாருன்னு கேட்கும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை, இதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும், திராவிடம் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் யார் தெரியுமா? தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல, இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவே மறந்துட்டாரு. இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையோட கிடையாது. அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். நாம யார் கூடயாவது போட்டி போடணும்னு நினைச்சோம்னா, யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம்? வா மோதி பார்த்துடலாம், நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா, வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். ஆனா இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது? அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 அடி பாஞ்சாருன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு 16 அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க.